இது புது ஸ்டார்ட்டு. எந்த பொருள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி அந்த பொருளோட அட்ராக்ஷன் கரெக்டாக இருக்கணும். உலகத்தில் ரொம்ப கடினமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டர்பிரனராக இருக்கிறது மட்டும்தான். கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்தளவு இவ்வளோ தூரம் கற்றுக்க முடியுமான்னு தெரியல. ஐஏஎஸ் ஐபிஎஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், பிஸ்னஸ் ஓனர்ஸ், ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸில் பொய் மட்டும் இருக்கவே கூடாது. செமினார் அட்டன் பண்ண தான் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இது கிடைக்கும். This session is so much helpful for me. ஒரு ஆள் சாப்பிட்டு போய் 10 பேர்கிட்ட சொல்லுவான். அந்த 10 பேர் கஸ்டமர்ஸ் எப்படி அக்யூர் பண்ணுறது, அவங்களை ரிட்டைன் பண்ணுறது, அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க வைக்கிறாங்க, ஈவன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ என்ன எதிர்பார்க்குறாங்க வைக்கிறாங்கன்னு அவங்களோட குறைகளை நம்ம நிவர்த்தி செய்தாலே போதும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பண்ணிடலாம். எவ்வளோக்கோட மார்க்கெட்டிங் பண்ணுறோமோ அவ்வளோக்கோட நம்மளோட பிஸ்னஸ் ப்ரொமோட் ஆகும். நான் அப்போலேருந்து சோல் ப்ரொப்ரைட்டரியிலேருந்து ஓபிசி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் சார். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அது தெரிஞ்சுது. 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 15,000 ஓடும். இன்றைக்கி நீங்கள் தொழில் செய்யணும்னா உங்களோட பிஸ்னஸோட சீக்ரெட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். லீகலாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல யூ ஹாவ் தட் அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் கம்பெனி வேறு கிடையாது. ஆனால் இந்த கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த 1% கம்பெனி வேறு, நீங்கள் வேறு. எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன கிராஸ்ப் பண்ணனா, ஓகே வி கேன் டூ சம்திங், வி ஷுட் புஷ் அப் அவர் செல்ஃப் அண்ட் வி கேன் டூ வாட் எவர் வி வாண்ட். சொன்ன எல்லாமே எனக்கு இந்த 1 இயர் நடந்ததெல்லாம் ரீகால் பண்ணுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. Why do we call it as Launchpad program? What do you understand from the word Launchpad? அந்த லான்ச் பண்ணுறதுக்கான எல்லா டெக்னிக்ஸ் இங்கே கிடைக்கும். 140 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீங்கிற கான்செப்டில் கொடுத்தேன்றீங்க. நம்ம 200 பிரியாணி பீஸ் போட்டு ஒரு 25 கிலோ சிப்பம் பிரியாணி பீஸ் போட்டு பண்ணுறப்ப அதோட டேஸ்ட் கூட ஆகி போச்சு. தினேஷ்னு ஒரு பிராண்ட் உருவாகி போச்சு. எந்த பொருள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி அந்த பொருளோட அட்ராக்ஷன் கரெக்டாக இருக்கணும். ஒரு ஆள் சாப்பிட்டு போய் 10 பேர்கிட்ட சொல்லுவான். அந்த 10 பேர் எஜுகேஷன் அப்படின்னு வந்துருச்சுனாலே நம்ம வந்து நிறைய குறைகள் சொல்லுவோம், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம வந்து அப்பப்போ சொல்லிட்டு இருப்போம். ஆனால் நம்மள எத்தனை பேர் சிஸ்டமை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம்? ஸோ இன்ஸ்டியூஷன் ஃபீல்டுங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஃபீல்டு. எல்லா பேருமே பிஸ்னஸ்குள்ளே வர்றப்ப ஈச் அண்ட் எவரி பிஸ்னஸ் வாண்ட் டு பிகம் அஸ் அ சர்வீஸ் மேனுவாங்க. உலகத்துக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னுவாங்க. கண்டிப்பாக யாருமே சர்வீஸ் பண்ணுறதுக்காக வரமாட்டாங்க. நாம கொண்டு சர்வீஸ் பண்ணுறதுக்காக வரமாட்டேன். நீங்கள் யாரை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அரசு இதாகட்டும், டாக்டர் ஆகட்டும், எஜுகேஷனிஸ்ட் ஆகட்டும், கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் ட்ரஸ்ட் மட்டும்தான் சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ சர்வீஸுங்கிறது பார்த்தீங்கன்னா மனதளவில் செய்தால் மட்டும்தான் சர்வீஸு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் இல்லாமல் கண்டிப்பாக எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ணவே முடியாது. ப்ராஃபிட் கம் சர்வீஸ். ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி போனோம்னா வந்து எப்படின்னா எங்களுக்கு சம்பளம்ன்றது வந்து ஒரு 450 ரூபா தான் சம்பளம். மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கி கஸ்டமருக்கு நான் கொடுத்தா என்ன? ஸ்கிம்டு மில்க் பவுடர் சேல் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட சேல்ஸ் பர்சனாக இருந்தேன். ஸோ அப்போது எனக்கு அவர் ஐடியா கொடுவார், நான் இந்த இதுலேருந்து வெளியே வரணும். ஸோ 2001 டு ஸ்டார்ட் வித் ஸ்கிம்டு மில்க் பவுடர் மட்டும் இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எங்கேருந்து நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை சோர்ஸ் பண்ணீங்க? மில்க் வந்து ஜாஸ்தி வந்து நார்த்தில் தான். லீகலாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல யூ ஹாவ் தட் அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் கம்பெனி வேறு கிடையாது. ஆனால் இந்த கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த 1% கம்பெனி வேறு, நீங்கள் வேறு. பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ஒத்துக்கிட்டீங்கன்னா சரி தான். ஸோ அது வந்து ரைட்டிங்கில் இருக்கணுமா இல்லையா, ரைட்டிங்கில் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி அது பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுது. சொன்ன எல்லாமே எனக்கு இந்த 1 இயர் நடந்ததெல்லாம் ரீகால் பண்ணுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ கரிக்குலம்க்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சர்வீஸ் ரிலேட்டட் பண்ணுறேன்னா எந்த மாதிரினா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? குழந்தை பிறந்தோடனே நடக்க ஆரம்பிச்சிடாது. வந்து என்ன பண்ணணும்னா தவளும் படுக்கும் உருளும் அப்புறம் தான் வந்து வாக் பண்ணும். எந்த ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டாக இருந்தாலும் கண்டிப்பாக 3 வருஷம் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஆஃப் மணி டஸ் நாட் கம் வெரி ஈஸி. நீங்கள் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருங்களேன், ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் செட்டிலே டோட்டலி மாறிடும். நடக்கிறது மட்டும்தான் கஷ்டம். ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நமக்கு எல்லாமே நாலேஜபிள் வந்துடும். தென் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப அது டிஸ் வில் க்ரோத். டைரக்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து நாங்கள்
சப்ளை வாங்க ஆரம்பித்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் அந்த டார்கெட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலாம், டைரெக்டாக பண்ணலாம். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் தான் 2010 அப்புறம் தான் நாங்கள் இந்த பிஸ்னஸே வந்து நல்லாவே இன்னும் ஃபுல் ஃப்ளெஷ்டாக பண்ண ஆரம்பித்தோம். ஓவரால் தமிழ்நாடு அண்ட் கேரளா ஆல்சோ. If you are creating a product or service in India, you are creating it to 20% of the world. எனக்கு ரைஸ் போட தெரியும், ரைஸு நூடுல்ஸு இந்த மாதிரி ஃபுட்டு. ரைஸை வந்து நான் ஸ்டார்டிங் 50 ரூபாய்க்கு கொடுத்தேன். 50 ரூபாய்க்கு கொடுத்தப்ப என்ன பண்ணுறேன்னா, நான் அந்த மாதிரி நல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு டெய்லி அன்றைக்கி வந்து அந்த 500 ரூபா வருமானம் வந்து எனக்கு 1500 ரூபா அந்த வருமானம் ஆச்சு அந்த வண்டி கடையில். ஒரு 3 மந்த்தில் வந்து 1 லட்சம் ஆச்சு. மாதிரியான லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஈவன் டு பி அ ட்ரேடர் என்னென்ன மாதிரியான இது ட்ரேடருக்கு ரொம்ப சிம்பிளுங்க. ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டும் இன்னொன்று எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து ஃபஸ்ட்டு டு ஸ்டார்ட் வித் ஃப்ளேவர் இந்த ஸ்கிம்டு மில்கில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஒவ்வொரு ஷாப்புக்காக போயில வந்து எந்தெந்த ப்ராடக்ட் ஜாஸ்தி போக ஆரம்பிச்சு, இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ், கேக் ஜெல்ஸ், ட்ரை ஈஸ்ட், அப்புறம் குல்கந்த், கரோண்டா செரிஸ், டூட்டி ஃப்ரூட்டி, பப்பாயா, அந்த மாதிரி ப்ரிசர்வ் ப்ராசஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறையா இது பண்ணிட்டே போகலாம். ப்ளஸ் இந்த எம்எஸ்ஜி மோனோசோடியம் குளூட்டமேட் அஜினோமோட்டோ சொல்கிறோம் அந்த இது. ஸோ இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிட்டே போனேன். இன்றைக்கி 100 ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கேரமல், ஃபுட் கலர்ஸு. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதவங்க வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், ஏன் பிஸ்னஸ்? கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க வைக்கிறாங்க, ஈவன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ என்ன எதிர்பார்க்குறாங்க வைக்கிறாங்கன்னு அவங்களோட குறைகளை நம்ம நிவர்த்தி செய்தாலே போதும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பண்ணிடலாம். எவ்வளோக்கோட மார்க்கெட்டிங் பண்ணுறோமோ அவ்வளோக்கோட நம்மளோட பிஸ்னஸ் ப்ரொமோட் ஆகும். I purchase your product today, I'll give the payment after 45 days. நான் அப்போலேருந்து சோல் ப்ரொப்ரைட்டரியிலேருந்து ஓபிசி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் சார். அதுக்கு எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்ற சுத்தமாக ஐடியா கிடையாது. நெட்டில் தேடுவேன், இது பண்ணுவேன், ரேண்டமாக ஏதோ டேர்ம்ஸ்லாம் இருக்கும், டெர்மினாலஜிஸ் இருக்கும், எனக்கு புரியாது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அது தெரிஞ்சுது. 10 ரூபாய்க்கு நம்ம என்ன செய்ய முடியும்? 10 ரூபா காளான். ஆனால் 10 ரூபா காளான்ற ஸ்கூல் மணி 3 மணிக்கெலாம் ஓட ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த 10 ரூபா காளான் வாங்குறதுக்கு எண்ணிக்கை வந்து வெறும் 10 பேர் இந்த ஸ்டார்ட் பண்ண நாளில். 2வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் பண்ண காலம் வந்து 50 பேர். காலப்போக்கில் அது வந்து 300 காளான் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு உன்னுடைய வளர்ச்சின்றது வந்து அந்த காளானோட பேசிக் தான். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும் ஒரு சின்ன இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பட் இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதை ரன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ப்ளீஸ் டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். I invest 2 crore rupees. I get my money within 7 days. If in other case of companies, like I invest 2 crore rupees and I'll get my money after 45 days. What is the interest for 45 days on 2 crore rupees? That's what they are playing. தினேஷ் பன் பரோட்டா கடைன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 200 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி போட்டிருக்கோம். நம்ம 10:30 யாருமே வரலையப்பான்னு சொல்லி மூஞ்சியில் ஃபீல் பண்ணி நான் அந்த படிக்கட்டில் உட்காந்துருக்கேன். கரெக்டாக மணி 11:30 ஆச்சு. ஒரு 150 பேர் எங்கிட்ட இருந்து வந்தாங்கன்னே தெரில. போட்டிருந்த ஒரு 25 கிலோ ஒரு சிப்பம், அந்த சிப்பம் வந்து அரை மணி நேரத்திலே காலி ஆகுது. அந்த நேரத்தில் நான் உனக்கு வால்யூம் தரேன், எனக்கு நீ எனக்கு ரேட் கொடு. நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், எனக்கு மட்டும் சப்ளை பண்ணுன்னு சொல்லி நான் என்றைக்குமே யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன். நான் வால்யூம் பண்ணுறேன், எனக்கு ரேட் கொடுங்க. ஐ ஹேவ் டு கிவ் பெஸ்ட் ரேட் டு மை கஸ்டமர்ஸ். இனிஷியலி ஸ்டார்ட் இன் அ வெரி ஸ்மால் செட்டப் அப்படிங்கிறப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது? அதனால மினிமமாக ஒரு 25 லட்சமாவது வேணும், 25 lakhs வேணும். ஸோ ஒவ்வொன்றா நான் ஆட் ஆன் மை ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் ஆட் பண்ணனால தான் இன்றைக்கி வந்து நான் எவ்வளோ டெவலப் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த பிஸ்னஸுக்கான மார்க்கெட்டிங்கை நீங்கள் எப்படி சார் பண்ணி? அப்போ வந்து ரெகுலராக கஸ்டமர் விசிட் தான், நாங்கள் அதை சலிக்கவே இல்லை. This is actually a sample that I gave you for your business. This is actually a business lesson that I taught you practically. I'm understanding my customers. I'm understanding my customers' need. என் கஸ்டமர்ஸ்க்கு என்ன வேணும்? LKG UKGக்கு 1,80,000. Have you கேள்விப்பட்டிருக்கீங்களா? They are paying 80,000 1 lakh. Why? Because they don't compromise on kids' education. That's what one of the important need is. He tried to cater that. தம்பி இந்த ஒரு பரோட்டா 10 ரூபா, இந்த 10 ரூபா நீங்கள் சாப்பிடுங்க, பரவாயில்ல, எனக்கு 5 ரூபா நட்டம் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி இன்னமும் இந்த 6 வருஷமா அந்த 10 ரூபாய்க்கு நான் பரோட்டா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் என் கடையில் இன்னும் பரோட்டா 20 ரூபா. இப்போ பன் பரோட்டா 20 ரூபா, ஆனால் நான் 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அந்த 10 ரூபாய்க்கு சாப்பிட்ற கூட்டம் என்னால் இன்ன வரையும் அதை நம்ம வளர்ச்சிக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த 10 ரூபா பரோட்டாவை இன்னமும் இன்னைக்கு சாயங்காலம் கொண்டு நான் 10 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும். இது எல்லாருக்கும் ஒரே பரோட்டா தான். அவனுக்கு சைஸ் குறைச்சி போடுறது, மற்றவங்களும் சைஸ் ஏற்றி போடலாம் கிடையாது.
யூ வில் நெவர் நோ தே கேன் பிகம் யுவர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்க, அது தேவையான சர்வீஸ் அவங்க கையில் இருக்கலாம். ஆர் யூ ஆர் தேர் கஸ்டமர் இல்லையா? உங்களோட டேப்லெட்ஸை வந்து நீங்கள் அவங்க கிட்ட கொடுத்து அனலைஸ் பண்ணுவீங்க. தேட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ ஹியர். ஆனால் இம்போர்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோக்கு இம்போர்ட் பண்ணுறீங்க அது மேலே இந்தியாவில் என்ன ஜிஎஸ்டி ரேட் இருக்கோ அந்த ஜிஎஸ்டியை கட்டி தான் நீங்கள் அந்த பொருளை வந்து வாங்க முடியும். ஆண்டர்பிரினியருக்கு ஃப்ரீடம் ஆஃப் டைம் கிடையாது. யூ ஆர் தி ஓனர் ஆஃப் லைக் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் பர்சன். Whatever the problem is, I'll solve the problem. Even after that, like he has maintained his credibility like that. That's why people are applying for him and taking the machinery. But if you have clear instructions, then you can claim it. If not, you can't claim. இந்த அக்விசிஷன் அப்படிங்கிறதுல வந்துட்டு நம்ம சீப்பாக எப்படி பண்ண முடியும்? சீப்பாக அப்படின்னு சொல்லுறது எக்கனாமிக்கலாக இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் டேஸில் சோஷியல் மீடியா, இப்போ வந்துட்டு டிஜிட்டல் மீடியாவில் ஒரு பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் கோஸ்ட். இன்னொன்று நம்ம வந்துட்டு பெய்ட் புஷ் மார்க்கெட்டிங், கூகுள் ஆட்ஸ். கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்தளவு இவ்வளோ தூரம் கற்றுக்க முடியுமான்னு தெரியல. செமினார் அட்டன் பண்ண தான் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இது கிடைக்கும். திஸ் செஷன் இஸ் ஸோ மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. இது புது ஸ்டார்ட்டு, கஸ்டமர்ஸ் எப்படி அக்யூர் பண்ணுறது, அவங்களை ரிட்டைன் பண்ணுறது, அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன கிராஸ்ப் பண்ணனா, okay, we can do something, we should push up ourselves and we can do whatever we want. Boss Wallah, be the boss.